ஹலோ, இன்னைக்கு ஒரு அற்புதமான கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கடலில் ஒரு ஷிப்பு போய்கிட்டு இருந்ததா. திடீர்னு அந்த ஷிப்பில் மூழ்கி எல்லாருமே இறந்து போயிட்டாங்களாம். ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு ஒரு ஐலாண்டுக்கு வந்தாராம். அவர் கடவுள்கிட்ட, கடவுளை எப்படியாவது என்னை இந்த ஐலாண்ட்லேருந்து காப்பாற்றிருங்க அப்படின்னு ரொம்பவும் அழுது அழுது ப்ரேயர் பண்ணாராம். ஆனால் எந்த ஹெல்ப்பும் வரவே இல்லையா. இப்படியே 2-3 நாட்கள் அப்படியே போய்கிட்டு இருந்ததா. அப்புறம் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவும் குளிரில் நடுங்க ஆரம்பித்தோன்னே அங்கே இருக்கிற தென்னை ஓலைகள் எல்லாத்தையும் வச்சு இவருக்குன்னு ஒரு குடிசையை உருவாக்கி அந்த குடிசைக்குள்ளே வாழ ஆரம்பிச்சாராம். அப்பையும் கடவுள்கிட்ட, கடவுளை எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தாராம். அப்பையும் எந்த ஹெல்ப்பும் வரலையா. அதன் பிறகு இவருக்கு பசி தாங்க முடியாமல் போய் தேங்காய், அதுக்கப்புறம் மீன் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வாழ ஆரம்பித்தாராம். அதற்கு பிறகும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஒன்றும் நடக்கவே இல்லையா. அதன் பிறகு இவர் முடிவு பண்ணிட்டாராம், கடவுள்கிட்ட நமக்கு ஹெல்ப் கிடைக்காது, இனிமேல் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைன்னு வாழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்போது இவர் ஒரு நாள் மீன்களை வேட்டையாடுறதுக்காக கிளம்பும் பொழுது இவருடைய குடிசை பயங்கரமாக தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிச்சான். இவர் அணைக்க முற்பட்டும் அந்த தீ அணையாமல் பயங்கர பெரிய ஜுவாலைகளாக எரிய ஆரம்பிச்சிருச்சான். இவருக்கு ஒரே கோபம் வந்துருச்சான். கடவுளே, நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், நீங்கள் கொடுக்கல. ஆனால் என்னோடய சொந்த முயற்சியில் நான் இந்த குடிசையை கட்டி இதுதான் என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ ஆரம்பித்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு நினச்சாராம். அப்படி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஷிப்பு இவரை நோக்கி வந்துச்சான். இவரை காப்பாற்றி ஷிப்புக்குள்ளே ஏற்றிக்கிட்டாங்களாம். அப்போது கடவுள் இவர்கிட்ட பேசினாரா, உன்னைய அத்தனை பேர் மத்தியிலையுமே நான் காப்பாற்றி ஐலாண்டுக்கு கொண்டு வந்தது நீ உயிரோடு இருக்கணும்னு தான். அதே சமயத்தில் நீ பசி பட்டினியோடு இருந்துடக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும்னு தான். நீ கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துல ஷிப்பு வர வரைக்கும் இருக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு நான் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருந்தேன். அதன் பிறகும் நீ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீ இதுதான் வாழ்க்கைன்னு வாழ ஆரம்பிச்சிட்ட. ஆனால் நான் உன்னைய மறக்கலை, இந்த ஹெல்ப் அனுப்பி உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் இவருக்கு கடவுள் நம்ம மேலே எவ்வளோ அன்பும் எவ்வளவு பாசமும் வச்சுருக்காருன்னு புரிய ஆரம்பிச்சிச்சான். இப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரிய போராட்டங்களாக இருந்தாலும் சின்ன போராட்டங்களாக இருந்தாலும் நம்ம கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நம்பிக்கையை விட்டுட்டு நம்ம சுயமாக நம்மளை யோசிக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு பிரச்சனைகள் இன்னும் பெருசாக பூதாகரமாக தான் தெரிய ஆரம்பிக்கும். எல்லா பிரச்சனைகளையும் கடவுள்கிட்ட வச்சுட்டு, கடவுளே கண்டிப்பாக இந்த போராட்டம் கொஞ்ச நாட்கள் தான், இதில் நான் கண்டிப்பாக வெளியே வருவேன், நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கிற நம்பிக்கையோட கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக கடவுள் காப்பாற்றுவார். இத்தனை வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் நீங்கள் வாழ்க்கையில் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் உங்களை காப்பாற்றி இன்றைக்கி வச்சுருக்காரு இல்லையா. அதே நம்பிக்கையோடையும் அதே விசுவாசத்தோடையும் இந்த போராட்டத்தையும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோட கடவுளை நம்ப ஆரம்பிங்க. போராட்டத்தை பார்த்து பயப்படாமல் கடவுள்கிட்ட போராட்டத்தை வச்சுட்டு கடவுள் மேலே விசுவாசத்தை நிறையா வளர்த்துக்கங்க. ஜெபத்தை நிறையா பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனையும் உங்களை விட்டு விலகி போகும். ஆமேன்.